வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயனை பற்றி. ஸோ அவருடைய அடுத்த ரிலீஸான மதராசி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம்லேருந்து மதராசிக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனிருத்தோடைய இசையில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங், ஒரு டான்ஸ் நம்பர் சாங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மதராசி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மதராசி கூட துல்கர் சல்மானுடைய காந்தா அந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காந்தா மூவி டீம் வந்து ஜூலை இந்த மாசமே காந்தாவை ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜூலைல இருந்து செப்டம்பருக்கு இப்ப தள்ளி வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. பட் இன்னும் மூவி டீம் அபிஷியலா ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். போன வருஷம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர், அமரன் ரெண்டுமே கிளாஷ் ஆச்சு. ரெண்டுமே வெற்றி படங்களா அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி செப்டம்பர் 5 மதராசி வெர்சஸ் காந்தா கிளாஷ் நடக்குமா, ரெண்டுமே வெற்றி படங்களா அமையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைலண்டா வந்து சம்பவம் பண்ணக்கூடிய ஹீரோஸ்ல ஒருத்தர் தான் துல்கர் சல்மான். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஹைப் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் காந்தா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்கேகே மதராசிக்கு அடுத்து பராசக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் வர சனிக்கிழமை 5ஆம் தேதி பராசக்தி ஷூட்டிங் பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பொள்ளாச்சி ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, எஸ்கே ரெண்டு பேருமே கலந்துக்க போறாங்களாம். முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த ஷெட்யூலில் எடுக்க போறாங்க. அண்ட் இப்போவும் பராசக்தி மூவி டீம் என்ன ரிலீஸ் பிளான்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. நடுவில் வந்து படம் ஹோல்டில் வச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இடி இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அப்போ பேட்டி கொடுக்கும்போது சுதா கோங்கரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 40 நாள் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதை எடுத்து முடிச்சிட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம் இருக்கு. இப்போ ஷூட்டிங் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த 40 டேஸ் ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பொங்கலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயகன் கூட கிளாஷ் விட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் பராசக்தி டீம் இருக்காங்க போல. ஒருவேளை டிலே ஆகுது, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அடுத்த டேட் வந்து ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. இப்போதைக்கு கண்டிப்பாக பராசக்தி மூவி டீம் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, கன்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படி இல்லைனா அக்டோபர் மாதம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்கே உடைய ஃபியூச்சர் லைனப்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் வேதா படத்தோடைய டேரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எஸ்கேவை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த காம்போ, இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உண்மையிலேயே செமையாக தான் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். அடுத்து எஸ்கே பார்த்தீங்கன்னா பராசக்தி முடிச்சுட்டு எஸ்கே 24 ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் எஸ்கே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் வந்து பண்ண போறாரு. ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம்னா பேக் டு பேக் ஒவ்வொரு படமா நடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ அவர் நடிச்சிட்டு இருந்த படம் வந்து பாலிவுட் ஃபிலிமான தேரே இஷ்குமே. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இட்லி கடை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடி அக்டோபர் 1 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இந்த மாதம் இட்லி கடைக்கான ஒரு அப்டேட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜூலை 28ஆம் தேதி தனுஷோடைய பிறந்த நாள் வருது. கண்டிப்பாக இட்லி கடை படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கிளிம்ஸோ டீசரோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்லி கடை போஸ்ட் ப்ரொடக்ஷனை தாண்டி இதே மாதம் தனுஷோடைய அடுத்த ப்ராஜெக்ட் வேல்ஸ் தயாரிப்பில் போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் D54 ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிட்லே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் D54க்கு அடுத்து அடுத்த வருஷம் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் வேல்ஸ் தயாரிப்பில் D56 அந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. D55 ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு நடுவில் நடக்குமா இல்லை தள்ளி போக போதா அப்படிங்கிறது தெரியல. வடச்சென்னை 2 பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் 2026 செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வந்து ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஆரம்பிச்சு 2027 தான் வடச்சென்னை 2 வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் அவர் வந்து இப்போ STR 49 வந்து ஒரு சின்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ மணிகண்டன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2ல வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் STR 49 அண்ட் வடச்சென்னை 2 ரெண்டுத்துலையுமே அவருடைய கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ STR 49 ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து இந்த ஜூலை மாதம் மிடில் எதிர்பார்க்கலாம். ஜூலை 16 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தில் STR வந்து 2 லுக்ல வந்து அப்பியர் ஆக போறாரு. இந்த ப்ரோமோலே வந்து பார்த்தீங்கன்னா 2 லுக்ல வராரு அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் ராமாயணா. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணா ப்ராஜெக்ட் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ராமாயணத்தில் ரன்பீர் கபூர் ராமரா நடிக்கிறாரு, சீதையா சாய் பல்லவி நடிக்கிறாங்க, யஷ் வந்து ராவணனா வந்து நடிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் 2 பாகமாக வந்து உருவாகுது, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 தீபாவளி ரிலீஸ், பார்ட் 2 வந்து 2027 தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமாவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹான்ஸ் ஜிம்மர், ஏஆர் ரஹ்மான். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளிம்ஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு குவாலிட்டியான ராமாயணத்தை இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டைரக்டர் ஓம் எடுத்த ஆதி புருஷ் அந்த படத்தை கலாய்க்காதவங்க யாருமே கிடையாது. பயங்கரமாக அதில் அவர் கிரிஞ்சி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி மோசமாக கிரிஞ்ச் எலமெண்ட்ஸ்லாம் நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்காது, தரமாக தான் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஏற்கனவே நம்ம சீரியல்ஸில் படங்களில் நிறையா வந்து பார்த்துட்டோம். பாலிவுட் வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் விடுற மாதிரி தெரில, திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த தடவை இவங்க எடுக்கிற இந்த ராமாயணத்தில் வந்து இவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறாங்க, இவங்க செலக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எப்படி அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு ஃபிட்டாக இருக்க போகிறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க போகிறாங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏகே அடுத்து நடிக்க போகிற AK64 இந்த ப்ராஜெக்டை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது கிளியராக தெரியாமல் இருந்தது. ஆரம்பத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அதுக்கப்புறமா வேல்ஸ், மறுபடியும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த AK64க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் வரைக்கும்லாம் இல்லை, இந்த ஜூலை மாதம் ஜூலை எண்டுக்குள்ளேயே அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கே தெரியும் ஏகேவுடைய படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டுலாம் வந்து சொல்ல மாட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜூலை மந்த் எப்போ வேணாலுமே அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த படத்துக்கான பிஸ்னஸ் வந்து செம ஸ்பீடாக சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து டீகோடிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டீகோடிங் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சிக்கட்டு வைப் சாங் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சாங்கோடைய ஒரு சில ஸ்டில்ஸுமே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டில்லில் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய கழுத்தில் ஒரு பெண்டன்ட், ஒரு டேக் போட்டிருக்காரு. அதை வந்து டாக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேக்ல பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் பேர் தேவான்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே வந்து O பாசிட்டிவ் அவருடைய பிளட் குரூப் வந்து போட்டிருக்கு. பொதுவாக இந்த டாக் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மிலிட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், காம்பேட் சுச்சுவேஷன்ஸில் சோல்ஜர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டாக் டேக் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பிளட் குரூப்பு, பேர், மற்ற டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக் டேகை இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் போட்டிருக்கிறதுனால ஒருவேளை வந்து இவருடைய பாஸ்ட்டில் இவருக்கு ஏதாவது ஒரு மிலிட்ரி பேக்ட்ராப் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன் தியரி ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி டாக் டேக்ஸ் வந்து வெறும் மிலிட்ரியில் இருக்கிறவங்க தான் இப்போ போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி நார்மல் சிவிலியன்ஸ் யாராலுமே ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிலிட்ரி பேக்ட்ராப் இருக்கும் அப்படின்னு ஷோராக இப்போதைக்கு சொல்லிட முடியாது. பட் இப்படி ஒரு ஃபேன் தியரி, ஒரு டீகோடிங் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.